அஸ்ஸலாமு அலைக்கும். ரமலான் முபாரக். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜக்காத் கொடுக்காத பேராசைக்காரர்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பெரியவர் கூறத் தொடங்கினார். இளைஞன் ஆவலுடன் கேட்டான். ஒரு நல்ல மனிதர் இருந்தார். அவர் அல்லாஹு ரசூல் கட்டளை முழுக்க முழுக்க பின்பற்றி வந்தார். அந்த மனிதருக்கு ஒரு பழத்தோட்டம் சொந்தமாய் இருந்தது. ஆண்டுதோறும் தவறாமல் நல்ல பலன் தந்து வந்தது. செல்வத்தை கொடுத்து சீமானாக்கும்படி செய்பவன் நிச்சயம் அல்லாஹுதான். 53:48 என்று குர்ஆன் கூறுகிறது. ஆகையால் பழத்தோட்டத்தை அழித்தவனும் அதில் ஆண்டுதோறும் நல்ல பலன் கிடைத்து வரும்படி செய்பவனும் நம்மை படைத்த வல்ல இறைவன்தான் என்பதை அந்த நல்ல மனிதன் நன்கு உணர்ந்திருந்தார். செல்வர்களில் பலர் தொழுகையை மட்டும் கடைபிடித்து விட்டு ஜக்காத் கொடுக்காமல் இருந்து விடுகிறார்கள். அப்படி ஜக்காத் கொடுத்தாலும் பெயருக்காக கொஞ்சம் தானம் செய்துவிட்டு சும்மா இருந்து விடுகிறார்கள். அல்லாஹ்வின் கட்டளை ஒன்றை நிறைவேற்றி மற்றொன்றை நிறைவேற்றாமல் இருப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும். ஜக்காத் கொடுக்காதவர்களுக்கும் மறுமையை நிராகரிப்பவர்களுக்கும் கேடு விளையும் என குர்ஆன் எச்சரிக்கையை செய்கிறது. ஆகையால் தனது பழத்தோட்டத்தில் கிடைக்கும் பலனை கணக்கிட்டு ஜக்காத் தொகைக்குரிய பலன்களை எடுத்து ஏழை எளியவர்களுக்கு தவறாமல் தானம் செய்து வந்தார் அந்த நல்ல மனிதர். ஏழை எளியவர்கள் மகிழ்ச்சியுற்று அந்த மனிதரின் தோட்டத்தில் மேலும் மேலும் நல்ல பலன் கிடைக்க வேண்டும் இறைவனிடம் துவா செய்தார்கள். ஏழைகளின் துவா இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இவ்வாறு அந்த நல்ல மனிதர் வளமாக வாழ்ந்து வந்தார். அனைவரும் ஒரு நாள் இறந்தே ஆக வேண்டும். மரணம் யாரை உலகில் விட்டு வைக்காது. அதற்கேற்ப அந்த நல்ல மனிதரும் மூப்படைந்து இறந்து போனார். அந்த நல்ல மனிதருக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்கள் பேராசைக்காரர்கள். நமது தந்தை புத்தி இல்லாதவர், கால தந்தவாறு வாழத் தெரியாமல் வாழ்ந்தார். இந்த காலத்தில் யார் ஜக்காத்து கொடுக்கிறார்கள்? நாம் மட்டும் ஏன் கொடுக்க வேண்டும்? சேர்த்து வைத்தால் பிற்காலத்தில் நமக்கு உதவும். மறுமை எப்போதோ வருமாம். அப்போது அல்லாஹ் தண்டனை அளிப்பானாம். அப்போது பார்த்து கொள்வோம் என்று 2 பிள்ளைகளும் தீர்மானித்தனர். வழக்கம் போல் தோட்டத்தில் நல்ல விளைச்சல் கண்டது. குவியல் குவியலாக பழங்கள் பறித்து குவிக்கப்பட்டன. தங்கள் பங்கு வழக்கம் போல் கிடைக்கும் என்ற ஆவலோடு ஏழை எளியவர்கள் வந்து கூடினார்கள். ஆனால் அந்த பேராசைக்கார சகோதரர்கள் அவர்களை துரத்தி விட்டனர். ஏமாற்றமடைந்த அந்த ஏழைகள் 2 சகோதரர்களையும் சபித்துக் கொண்டே போனார்கள். ஏழை அழுத கண்ணீர் கூரிய வாளை போன்றது. நொந்த ஏழை நெஞ்சங்களில் வேதனையை இறைவன் குறித்து கொண்டான் போலும். அடுத்த ஆண்டு தோட்டத்தில் இருந்த மரங்கள் நன்கு பூத்திருந்தன. இன்னும் காய்க்கவில்லை. 2 சகோதரரும் கூடி பேசினர். சென்ற ஆண்டு பழங்களை பகிரங்கமாக பகலில் பறித்து குவித்தோம். அதை கண்டதும் பட்டினி பட்டாளம் வந்து கூடிவிட்டது. அவர்களை விரட்ட வேண்டிய தொல்லை ஏற்பட்டது. இந்த ஆண்டு இரவாக பழங்களை பறித்து வண்டியில் ஏற்றி அடுத்த ஊர் சந்தைக்கு கொண்டு போய் விட வேண்டும். தொல்லை இருக்காது என்று முடிவு செய்தனர். அவர்கள் ஒன்று நினைக்க இறைவன் ஒன்று நினைத்தான். அடுத்த நாள் சோவென்று மழை பெய்யத் தொடங்கியது. 2 நாள்கள் வரை அடைமழை பெய்தது. 3வது நாள் புயல் உருவாயிற்று. பயங்கரமான சூறாவளி வீசியது. 2 சகோதரர்களும் வெளியே புறப்பட முடியாமல் வீட்டிலேயே முடங்கி கிடந்தனர். அவர்கள் வீட்டில் ஒரு பகுதி மாடி கட்டிடம், மறுபகுதி ஓடு வேய்ந்திருந்தது. சூறாவளியில் ஓடுகள் பறந்தன. பாதி வீடு நாசமாயிற்று. 2 சகோதரர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். அதை காட்டிலும் பேரதிர்ச்சி காத்திருந்தது. அடுத்த நாள் சூறாவளி ஓய்ந்த பின் 2 சகோதரர்களும் ஓடிப்போய் தோட்டத்தை பார்த்தனர். அவர்கள் தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. தங்கள் கண்களை கசக்கி விட்டு கொண்டு பார்த்தனர். தோட்டத்து மரங்கள் எல்லாம் அடியோடு சாய்ந்து கிடந்தன. போயிற்று, எல்லாம் போய்விட்டது. பேராசை பெருநஷ்டமாகிவிட்டது. இக்கதையை கூறி முடித்து, பாத்தியா தம்பி, இறைவனின் கட்டளை மீறியதால் கிடைத்த தண்டனை இப்படிப்பட்டதாக இருந்தது என்று. ஆகையால் கடுமையாக உழைத்து பிழைத்தால் மட்டும் போதாது, ஜக்காத்தும் ஒழுங்காக கொடுத்து வர வேண்டும். அப்போது அல்லாஹு நம் மீது கருணை உள்ளவனாய் இருப்பான், செழிப்பை கொடுப்பான். இல்லையானால் ஒரு நாள் எல்லாம் அழிந்துவிடும் என்று தெரிவித்தார் அந்த பெரியவர். இளைஞன் பெருமூச்சு விட்டான். இனி நானும் உழைத்து பிழைப்பேன், ஜக்காத் ஒழுங்காக கொடுத்து விடுவேன் என்று கூறி விடைபெற்று புறப்பட்டான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.